யாருமே வேண்டாம். சிறுபான்மையினர் பின்னால போய்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி யாருமே வேண்டாம், நான் பாஜக கூடவே போறேன்னு சொன்ன காரணம் அதுதான். அதாவது அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இந்த 10% 12% சிறுபான்மையினரை அவங்க பின்னால போறதை விட, ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி கண்ணை மூடிக்கிட்டு டிஎம்கே தான் ஓட் போடுவாங்க. பல சிறுபான்மை இயக்கங்களுடைய தீவிரவாத செயல்கள், வன்முறை செயல்கள், மத மாற்றம், இது எல்லாத்துக்குமே துணை போவது டிஎம்கே. மறைமுகமாக விஜய்க்கும் சீமானுக்கும் கூட அழுத்தம் தரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சீமான்லாம் போய் பார்க்க மாட்டாரு, ஏன்னா அவருக்கு தமிழ் தேசியம் பிரபாகரன் இதை விட்டா அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆனா இவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, விஜய் பொறுத்த வரைக்கும் நாங்க பாஜக பாசிச கட்சி, அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி கரைஞ்சு போன கட்சி. அதாவது உருவமே இல்லாமல் உருவமே சிதைந்து போன ஒரு கட்சி. அதனால வைகோ கட்சி இருக்க முடியாது. மதிமுக தேமுதிகவும் கிட்டத்தட்ட 1-2%க்குள்ளே சுருங்கி போன கட்சி தான். ப்ராபபிளி பாமக, அவர் பாமகவை தான் மனசு நினைச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தந்தை சொல்றாரு நான் அதிமுக கூட்டணியில இருப்பேங்கிறாரு, மகன் சொல்றாரு நான் பாஜக கூட்டணியில இருப்பேங்கிறாரு. ரெண்டுமே ஒரே கூட்டணி தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ப்ராபபிளி அவர் பாமகவை தான் சொல்லிருப்பாரு. கனிமொழி எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சார். அவர் தூத்துக்குடி ஏர்போர்ட் ஏன் சார் வருது? தூத்துக்குடி ஏர்போர்ட்டை 350 கோடி ரூபாய் கொடுத்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க பண்றாங்கன்னா அதற்கு கனிமொழி அக்காவினுடைய பங்கு என்னங்கிறது யாரும் சொன்னா பரவாயில்ல. உங்களுக்கு தெரியும், கனிமொழி பாஜக தலைமைக்கு, பாஜக மேலிடம் சொன்னா 2 பேரை தான் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிங்க, நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மேலிடத்திற்கு அவங்க கூட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருக்கு. கட்சியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய்கிட்டு இருக்கு, ஆட்சியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய்கிட்டு இருக்குங்கும் போது நரேந்திர மோடி உள்ள வரார் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் தூத்துக்குடிக்கு அவங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜூலை 27 மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா கங்கை கண்ட சோழபுரம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தை மாற்றி, அதாவது ஷெட்யூல் எல்லாம் மாத்திட்டு மோடி அவர்களை வரவேற்கிறாரு. இதை நம்ம எப்படி சார் பார்ப்பது? சூப்பர், நீங்க சொன்னது நியூஸ் எனக்கு அருமையான நியூஸ். நான் ரொம்ப வரவேற்கிறேன், மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் கட்சி வராது. காங்கிரஸ் ஆல்ரெடி அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஓகே, விசிகாவும் அந்த பக்கம் போயிடும் போல தோணுது, விஜய்க்கு பின்னால போயிடும் போல இருக்கு. திமுக தனித்து விடப்படும், நம்ம கிட்டக்கு வேற யாரும் வரமாட்டாங்க, அதனால நானும் வினோதும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. அதாவது பாஜகவினால் செய்ய முடியாததை விஜய் கட்சி செய்து விட்டது. இந்த 2 கட்சியும் இன்னும் இணக்கமாக நெருக்கமாக கொண்டு வந்து விட்டது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஆனாலும் ஒரு சின்ன இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாம் இருக்கு, டீச்சிங் ட்ரபிள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ட்ரிப்பு நரேந்திர மோடி வந்தா ஓரளவுக்கு ஒரு சோபர் அப்ரோச் வரும் 2 சைட்லயும். நீங்க அண்ணாமலை பத்தி கேட்டீங்க, அண்ணாமலை இதை சொன்னதுக்கு கூட இது ஒரு காரணமாக அமையலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமிய கண்டிப்பா பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பரஸ்பர நம்பிக்கையை அதிகப்படுத்தி அது பார்ட்டி கேடர் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துன்னு போவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியும். பட் அட் த சேம் டைம் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க பாத்தீங்க, ஒரு வருஷம் முன்னாலேயே ஏப்ரல் 11ஆம் தேதியே அவங்க கூட்டணியை அறிவிச்சாச்சு. கரெக்டா 9 மாசம் இருக்கும் போதே இவர் நடைப்பயணம் சுற்றுப்பயணம் எல்லாம் ஆரம்பிச்சாரு, பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாரு. போன தேர்தல் 2021 தேர்தலில் அவர் பிரச்சாரம் எப்போ ஆரம்பிச்சாரு? நவம்பர் டிசம்பர்ல தான் ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த ட்ரிப்பு ஜூலை மாசமே ஆரம்பிச்சிட்டாரு, ஜூன் மாசமே ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தொகுதி உடன்பாடு, ஏன்னா தொகுதி உடன்பாடு ரொம்ப டிக்லிஷ் ப்ராப்ளம் எல்லாம் வரும், ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியா வர இது ஒரு விஷயம்னா தொகுதி தான். அந்த தொகுதியை நான் கொடுக்க முடியாது, இந்த தொகுதியை நம்ம கொடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கொடுத்த தொகுதியை வாங்கிட்டு போங்க, இதையும் நாம பார்த்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளவுதான் 4 தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ தொகுதி உடன்பாடு, வேட்பாளர்கள் தேர்வு,
இது எல்லாமே வந்து ரொம்ப துரிதமா பண்ணி செப்டம்பருக்குள்ள இதை டீல் ஃபைனலைஸ் பண்ணி வேட்பாளர்களுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு 7 மாசம் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஒரு மிகப்பெரிய பிரஷர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ட்ரிப் வரும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். மற்றபடி இவங்க 2 பேரும் மீட் பண்றது ஒரு நல்ல அருமையான சமாச்சாரம் தான். மோடி தமிழ்நாட்டுக்கு வரார் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன். மோடி அங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வராரு, ராஜராஜ சோழனுடைய நாணயம் வெளியிடுகிறார் அப்படின்னு உடனே நம்ம விடியல் அரசு என்ன பண்ணிச்சு சொல்லுங்க? உடனே அவங்களுக்கு அப்பதான் ஆட்டா கங்கை கொண்ட சோழபுரம் தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்னு ஞாபகம் வருது. அது பக்கத்துலயே ஒரு ஏரி இருக்குதா, அந்த என்ன கண்டிஷன்ல இருக்குது, சரி அதை புதுப்பிச்சிடலாம், 20 கோடி ரூபாய் அதுக்கு செலவு ஒண்ணு, புதுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு புதுப்பிக்கிறாங்க. கோவிலை சுத்தி இருக்கிற பகுதிகளில் அங்க அப்ரோச் ரோடு அது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாம், அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணு. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் எந்த ஒரு மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் உடனே போய் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. நான் இது அதாவது ராஜேந்திர சோழன்கிறவன் வந்து கடல் கடந்து வாணிபம் செய்தவன், கடல் கடந்து போர் புரிந்து வெற்றி பெற்று வந்தவன். ஓகே, தமிழனுடைய ஒரு வரலாற்று பெருமை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் 2 பேருமே. அவங்க கட்டின இந்த கோவில்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மார்வல், ஆர்கிடெக்சுரல் மார்வல். அதுல இருக்கிற அந்த கணக்கு எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். அந்த கணக்குகள் மேத்தமெட்டிக்கல் மார்வல்னு வச்சுக்கலாம். அந்த கணக்கு, அது வைக்கிற அழகு, அதனுடைய கட்டுமான திறன்கள், இது எல்லாமே வந்து வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். இன்னைக்கு இவ்வளவு நாளா இந்த கவர்மெண்ட், டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், இந்த கோவிலை உலக மேப்ல வரைபடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்களான்னா சேர்க்கல. ஆனா நரேந்திர மோடி நீங்க வராரு பாருங்க, இது உலக மேப்ல போய் மாட்டிக்கு போகுது. அதுக்கப்புறமா அந்த இடமே மாறி போயிடும். 2வது ராஜராஜ சோழனுடைய பெருமை. இவ்வளவு நாளா நீங்க ஒண்ணுமே பண்ண, ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 வருஷம் முன்னால வரைக்கும் அது ஒரு டின் ஷீட்டை போட்டு ஒரு கல் மட்டும் கீழே வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதாவது 1000 வருடங்கள் ஆண்ட ரொம்ப செழித்து வளர்ந்திருந்த சோழ பரம்பரையினுடைய மிக மிக மகத்தான ஒரு அரசனுக்கு நம்ம பண்ற ஒரு மரியாதை அதுதான். வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மனுக்காவது கயத்தாறுல ஓரளவுக்கு மண்டபம் தான் கட்டி வச்சுட்டாங்க. ராஜராஜ சோழன் பாவமா இருக்கும் பாக்குறதுக்கு, அந்த அளவுக்கு மோசமான ஒரு கண்டிஷன். இன்னைக்கு அவர் வராரு, நரேந்திர மோடி வராருன்னு இவங்க வந்து, ஏன் இவ்வளவு நாளா உங்களுக்கு அந்த தமிழ் பற்று எங்க போச்சு, இவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கிற அந்த பாரம்பரியம், ஏங்க கீழடி பத்தி பேசுறீங்களே, இரும்பின் தொன்மை பத்தி பேசுறீங்களே, 5000 வருஷம் முன்னால இரும்பின் தொன்மை. தமிழனுடைய நாகரிகம் வந்து 2300 வருஷம் பழசு. இப்போதைக்கு 1700 வருஷம் தான் பழசுன்னு சொன்னாங்க. 2300 வருஷம் பழசு அப்படின்லாம் நீங்க பெருமை பேசுறீங்களே, ராஜராஜ சோழனுக்கு என்னையா பண்ணீங்க? இப்போ இது ஒரு ட்விஸ்ட். ஏன் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, நரேந்திர மோடி வரது ராஜராஜ சோழனுக்காக மட்டுமல்ல, சிவனை வழிபடவும் வருகிறார். அப்படின்னா என்ன ஆகும்? முதல்ல சென்னிமலை நீங்க பாத்தீங்க, சென்னிமலையில இந்துக்களுடைய எழுச்சி பாத்தீங்க. 2வது திருப்பரங்குன்றம் நடந்தது, மிகப்பெரிய எழுச்சி, அதிரடி எழுச்சி. அதுவும் அரை மணி நேரத்துல 50,000 பேர் வந்துட்டான். சேகர் பாபுவே மிரண்டு போயிட்டாரு, அறநிலையத்துறை அமைச்சர். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் மதுரையில முருக பக்தர்கள் மாநாட்டுல வந்தாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது ஆல் இண்டியா லெவல்ல. இந்து கன்சாலிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த காரணத்தினாலதான் வினோத், இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, யாருமே வேண்டாம், சிறுபான்மையினர் பின்னால போய்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி யாருமே வேண்டாம், நான் பாஜக கூடவே போறேன்னு சொன்ன காரணம் அதுதான். அதாவது அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து இந்த 10% 12% சிறுபான்மையினரை அவங்க பின்னால போறதை விட, ஏன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி கண்ணை மூடிக்கிட்டு டிஎம்கேக்கு தான் ஓட் போடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய, அதாவது பல சிறுபான்மை இயக்கங்களுடைய தீவிரவாத செயல்கள், வன்முறை செயல்கள், மத மாற்றம், இது எல்லாத்துக்குமே துணை போவது டிஎம்கே. ஆனாலும் அவங்க டிஎம்கே கூட தான் இருப்பாங்க. ஜமாத்ல சொல்லியாச்சுன்னு சொன்னா, ஜமாத்துக்குடைய ஆணைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள். அதே மாதிரி பிஷப் கூட்டத்திலேயோ இல்லைன்னா பாதிரிகள் கூட்டத்திலேயோ என்ன சொல்றாங்களோ, நோட்டீஸ் ஒட்டுறாங்களோ சர்ச்சில், அதை வந்து அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க வந்து டிஎம்கேக்கு தான் போவாங்க. அல்லது இப்போ
விஜய் கட்சிக்கு போவாங்க, நம்ம கட்சிக்கு வரமாட்டாங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு துல்லியமாக தெரிந்த பிறகு எந்த முட்டாளாவது 85% மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை புறக்கணிப்பாரா? அதனாலதான் அவர் இங்க வர்றாரு, உள்ள வராரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு மகாராஷ்டிரால என்ன நடந்தது, டெல்லியில என்ன நடந்தது. நீங்க டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஹனுமான் சாலிசா படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எலெக்ஷன் வந்த உடனே ஹனுமான் சாலிசா படிக்க ஆரம்பிச்சிருவார். எப்படி காளி பாட் படிக்கிறாங்க. இது மம்தா பானர்ஜி கரெக்டா எலெக்ஷன் வந்த உடனே ஒரு காளி அம்மன் மேல ஒரு இது படிப்பாங்க, ஹனுமான் சாலிசா மாதிரி ஒரு இது படிப்பாங்க, சௌந்தரிய லகரி மாதிரியோ லலிதா சகஸ்ரநாமம் மாதிரியோ காளி பாட் படிப்பாங்க. அப்படி படிச்சுட்டு கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மகாராஷ்டிராலையும் அதே மாதிரிதான் இந்து ஒருங்கிணைப்பு யாரு பண்ணினது? RSS. அதே RSS தான் சொல்றாங்க நீ அங்க போய் உட்காரு. திருவாதிரை அன்னைக்கு, அதாவது ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் அன்று நீ அங்க போய் உட்காரு அப்படின்றாங்க. கரெக்டா நரேந்திர மோடி இங்க வராரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாலே தெரியும். அதைத்தான் அவர் நினைக்கிறாரு, சரி இந்த இந்து கன்சாலிடேஷனால தான் நம்ம வெற்றி பெற்று முதலமைச்சராக முடியும் அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் காரணம். இதுதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது தமிழ்நாட்டுல. ஓகே சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியிடம் கூட்டணி இருக்காரு, மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு. ஓகே, இப்போ NDA கூட்டணியில் இருக்க தலைவர்களும் அந்த கட்சியும் மோடி அவர்களை சந்திக்க போவதாக ஒரு தகவல் வந்திருக்குல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல, அதெல்லாம் உண்மைதான். எல்லாருமே இந்த ட்ரிப் இந்த அதாவது ஒரு அரசு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் இதெல்லாம் நடக்க போறது. கண்டிப்பா அவர் எல்லாரும் இப்ப ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, மத்த இவங்க ப்ராபபிளி PMKல இருந்து கூட யாராவது போறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். யாருங்கிறது தெரியல. இப்ப பெரியவர் போறாரா சின்னவர் போறாரான்னு தெரியல. பட் எல்லாருமே ஒருமித்த, அதாவது மொத்தமா எல்லாருமே சேர்ந்து ஒரே மேடையில் தோன்றுவார்களாங்கிறதுக்கு எனக்கு இன்னும் இட்டினரி வரல. ஆனா சந்திப்பு கண்டிப்பாக இருக்க போகிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மறைமுகமாக விஜய்க்கும் சீமானுக்கும் கூட அழுத்தம் தரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சீமான்லாம் போய் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தமிழ் தேசியம், பிரபாகரன், இதை விட்டா அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆனா இவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, விஜய் பொறுத்த வரைக்கும் நாங்க பாஜக பாசிச கட்சி, பாயசம்ங்கிறது DMK. ஓகே, இவங்க பாசிசம். அவரு பாசிசம்னா என்னங்கிறது தெரியல பாவம். பாசிசம் என்றால் என்ன, அதற்கு யார் அடையாளம், எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க கிட்ட நிறைய IAS IPS IRS அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எடுத்து சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அவங்க 2 பேரும் வரப்போறது இல்லை. ஆனால் DMK-னுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு, ஒன்று திரட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும் கண்டிப்பா. ஓகே சார், எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்சி எங்க கூட்டணியில இணைய போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ மோடி தலைமையில பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி வேற எதனா கட்சி இணையத்துக்கான வாய்ப்பு எதனா இருக்குங்களா? அவரு ஆமா பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாரு. பெரிய கட்சின்னு சொன்னா இப்போ ஆக்சுவலி விஜய் நம்ம ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. காங்கிரஸும் ஒரு மிகப்பெரிய கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு 4% 5%க்கு மேல வாக்குகள் கிடையாது. அவங்களுக்கு அதிகமான இடங்கள் தொகுதிகளில் போட்டிட்டால் கூட அவங்க 7-8%க்கு மேல தாண்ட முடியாது. அப்புறம் வேற என்ன பெரிய கட்சி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ப்ராபபிளி அவங்க பாமகவை சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா பாமகவும் 4-5% தானே. ஏன்னா அவங்களுக்கு வட தமிழகம், மத்திய தமிழகத்துல அந்த விழுப்புரம், கடலூர் அந்த பகுதி, நாகப்பட்டினம் அந்த பகுதிகளில் ஓரளவுக்கு, கள்ளக்குறிச்சி அந்த பகுதிகளில் ஒரு 30-35 இடங்கள்ல மட்டும், தொகுதிகளை மட்டும்தான் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு பாமகவுக்கு. மற்றபடி அவங்களுக்கு சவுத் தமிழகத்துல எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அமமுக கிடையாது. ஏன்னா அமமுக இதுல இருந்து பிரிஞ்சதுதான். இவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது தெரியும். OPS பத்தி கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாரு. வேற எதை பத்தி அவர் சொன்னார் அப்படிங்கிறத ஒரு சமயம் DMK பத்தி சொன்னாரா? ஏன்னா பங்காளி கட்சின்னு KP முனுசாமி, CV சண்முகம் எல்லாம் சொல்லிட்டு, நாம் தமிழர் கட்சி சேர்றதுக்காக இருக்கு. 8% வாக்குகள் உண்டு அவருக்கு. அதனால அதே அவனா ஒரு பெரிய கட்சியா சொல்லியிருக்கலாம். அடிஷன் டு தட் அவங்க ஏன் வைகோ இருக்கக்கூடாது? அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி கரைஞ்சு போன கட்சி. அதாவது உருவமே இல்லாமல் உருவமே சிதைந்து போன ஒரு கட்சி. அதனால வைகோ கட்சி இருக்க முடியாது. மதிமுக. தேமுதிகவும் கிட்டத்தட்ட 1-2%க்குள்ளே சுருங்கி போன கட்சி தான். ப்ராபபிளி பாமக. அவர் பாமகவை தான் மனசுல நினைச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தந்தை சொல்றாரு, நான்
அதிமுக கூட்டணியில இருப்பேங்கிறாரு. மகன் சொல்றாரு நான் பாஜக கூட்டணியில இருப்பேங்கிறாரு. ரெண்டுமே ஒரே கூட்டணி தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ப்ராபபிளி அவர் பாமக தான் சொல்லிருப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறமா தான் இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல்நல குறைவால ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. மோடி அவர்கள் வரும்போது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எதனா இருக்குங்களா? சூப்பர் கேள்வி. ஆனா எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்வர் வந்து நார்மலி என்ன ஆகும், முதல்வருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா பிஎம்ஓல இருந்து ஒரு என்கொயரி வரும், என்ன எப்படி அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் வந்து நரேந்திர மோடி அவருடைய ட்வீட் வரும், என்கொயரி வரும், எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த ட்ரிப் பிஎம்ஓவை பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ சூப்பர் சீட் பண்ணிட்டு குறுக்கு வழியா போயிட்டாரு நரேந்திர மோடி. உடனே அவருக்கு வந்து இது போட்டாரு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கனிமொழி எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் சார். அவரு தூத்துக்குடி ஏர்போர்ட் ஏன் சார் வருது? தூத்துக்குடி ஏர்போர்ட்டை வந்து 350 கோடி ரூபாய் கொடுத்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க பண்றாங்கன்னா அதற்கு கனிமொழி அக்காவினுடைய பங்கு என்னங்கிறது யாரும் சொன்னா பரவாயில்ல. உங்களுக்கு தெரியும், கனிமொழி பாஜக தலைமைக்கு, பாஜக மேலிடத்திற்கு, மேலிடம் சொன்னா 2 பேர் தான் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குங்க, நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மேலிடத்திற்கு ரொம்ப அவங்க கூட ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். இங்க முதல்வர் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஹார்ட்ல வந்து அந்த பம்பிங் சரியா இல்லை, பிளட் வந்து கரெக்டா வரமாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அதாவது ஹார்ட் பீட் ரித்மிக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதுக்கு வந்து பேஸ் மேக்கர் உள்ளுக்குள்ளே பிளான் பண்ணிடலாமாங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன், சுமங்கலி பூஜை, கன்னியா பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எப்போங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை தமிழகம் இருக்கும்போது, அப்கோர்ஸ் அவர் வந்து கோட்டையில இருந்த போது கூட அவருக்கு வந்து ஃபைல் எல்லாம் படிப்பாராங்கிறது தெரியல. ஏன்னா பல ஃபைல்கள் வந்து அவருக்கு போறதே கிடையாது. உளவுத்துறை ரிப்போர்ட் படிக்கிறது கிடையாது, காவல்துறை ரிப்போர்ட் படிக்கிறது கிடையாது, ஐபிஐ ரிப்போர்ட் படிக்கிறது கிடையாது. பல்வேறு துறையை சார்ந்த பல சமாச்சாரங்கள் அவர் படிக்கிறதே கிடையாது. எல்லாம் வந்து அவருக்கு போறதா இல்லையாங்கிறதே கூட தெரியாது. ஏன்னா அவரை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொம்மை முதல்வராக தான் இருந்திருக்கிறாரு. ஆக்சுவல் முதல்வர்கள் வந்து வேற இடங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் வந்து ஃபைல்ல பார்த்து சைன் பண்றேன், கோப்புகளில் கையெழுத்து போட்டார் அப்படின்னு ரொம்ப பெருமை பீத்திக்கிறதுலாம் வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்க நான் பார்க்குறேன். ஸோ அவர் அங்க இருக்கும்போது கூட அப்படிதான் இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு, கட்சியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய்கிட்டு இருக்கு, ஆட்சியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்குங்கும் போது நரேந்திர மோடி உள்ள வரார் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் தூத்துக்குடிக்கு அவங்க வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஏன் சார் கோயம்புத்தூருக்கு கொடுக்க? தூத்துக்குடியை விடவா சார் கோயம்புத்தூர் கம்மி? நான் கேட்கறேன் சார், கோயம்புத்தூருக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கல சார். அங்க அதே பழைய மாட்டு வண்டி ஏர்போர்ட் தான் அது. மாட்டு மாட்டு லாயம் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கும், குதிரை லாயம் ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம், கனிமொழி ஏதாவது முயற்சி செய்கிறாரா கட்சியையும் ஆட்சியையும் பிடிப்பதற்கு அப்படிங்கிற அந்த சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு எழாமல் இல்லை. ஆனால் அது எவ்வளவு உண்மை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து வீட்டுல இருக்கிறாரோ அல்லது அப்போலோல இருக்கிறாரோ, மோஸ்ட் ப்ராபபிளி வீட்டுல இருந்தா, என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வந்து இங்க இருந்து டைரக்டா மல்டிவ்ஸ் போற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். மல்டிவ்ஸ்ல இருந்து வராரா போறாரான்னு ஞாபகம் இல்லை. ஆனா இங்க இருந்து அதாவது திருச்சியில இருந்து டைரக்டா வேற எங்கேயோ போற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இன்கேஸ் ஒரு வேளை சென்னைக்கு வந்து ஒரு ஸ்டாப் ஓவர், பிரீஃப் ஸ்டாப் ஓவர் பண்ணிட்டு முதல்வரை சந்தித்து போனார் அப்படின்னு சொன்னா இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளுக்கு அது வித்திடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.